ரைட். இன்றைய நாளுக்கான தேவன் கொடுக்க இருக்கிற ஆகாரத்தின் தலையங்கம், கடைசி வரை நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. யாரை குறித்து சொல்லுகிறார்? நம்ம எல்லாரையும் குறித்து. நான் பேர் ஊர் சொல்ல விரும்பல, ஆனால் நான் இது ஒரு உதாரணமாக இந்த ஒரு காரியத்தை இந்த செய்தியில் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். நான் அதிகமாக பழகுகிற இந்த திருச்சபைக்குள்ள இல்லை, உங்கள் வெளியில் இருக்கிறாங்க, பழகுகிற ஒரு நபர், விசுவாசி என்று வச்சுக்கொள்ளுங்களேன். எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், பாருங்க, இந்த கிறிஸ்தவத்தை, தேவனோடு வாழும் இந்த வாழ்க்கை, இந்த அழகான ஒரு வாழ்க்கையை விசுவாசிகள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த நபர் என்னோடு பேசுவது எல்லாமே பரிசுத்தத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, கிருபையை குறித்து, தேவனுக்கு பிரியமற்ற வழி பாதை, இதை நாங்கள் தெரிவு செய்யக்கூடாது, மேலே லஞ்சம் வாங்கக்கூடாது, தீய வழியில் வருகிற பணங்கள் எங்களுக்கு வேணாம், இப்படியாகத்தான் பேசிக்கொண்டிருப்பார். அதோட இன்னொரு ஷாக் என்னவென்றால், யாராவது குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க, அது கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கமே கூடாது என்று சொல்லுவார். உண்மையிலேயே வேதம் உண்மையாக அதை புறக்கணிக்கிறது. ஆமாவா இல்லையா? மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாக தோணும், அதை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, அடிமைப்படுத்தும். சரி, ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஒரு காரியம் நடந்தது. அவர்கள் வந்தாங்க, வந்து அந்த இடத்துல சகல உலகமும் சேர்ந்து, அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து குடிச்சிருக்கிறாங்க. நான் பேரூர் சொல்லலை, உங்களுக்கு ஒரு சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். அந்த இடத்துல அந்த குடியார கும்பலில் இந்த பரிசுத்தவானும் சொல்லுங்களேன் ஒரு ஆள். அப்போ அந்த நியூஸ் எனக்கு வந்தது. நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எரேமியாவா இருந்திருந்தா, ஏசாயாவா இருந்திருந்தா, ஆகாய் தீர்க்கதரிசியா இருந்திருந்தா, பேதுருவா இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க? பயப்பட்டிருப்பாங்களா? நான் நேரடியாக எச்சரிக்க, அது ஒரு நபர் தான் எனக்கு சொல்லி இருந்தது, இப்படி பண்ணுறாங்க, கண்ணால் கண்ட ஒரு நபர். அப்போ இந்த நபருக்கு தெரியும், இவர் தான் சொல்லியிருப்பாண்டு. எடுத்து ஏன் சொன்னி என்று கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, இவர் பேசின வார்த்தையை பாருங்க. உங்களிலும் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படி சொல்லி முடிக்கிறேன். நான் பாஸ்டர் கிடையாது, சரியா? நான் பாஸ்டர் கிடையாது. என்னுடைய காசு, என்னுடைய உழைப்பு, நான் குடிக்கிறேன், நான் குடிக்கலாம், நான் குடிக்க எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் நான் பாஸ்டர் இல்லை. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா? கையை வைத்துங்க. ஆகும். பாஸ்டர் தான் குடிக்கக்கூடாது, விசுவாசிகள். சிரிக்கிறதா என்ன செய்யறது தெரியல. அப்ப நான் கேட்டேன், பாஸ்டருக்கு எழுதி கொடுத்த பைபிள் நீ குடிக்கக்கூடாது, விசுவாசிகளுக்கு எழுதி கொடுத்த பைபிள் நீ எத்தனை போத்தலும் குடிக்கலாம். அப்படியா இருக்கு? பாஸ்டருக்கு எழுதி கொடுத்தது நீ இந்த பாவத்தை செய்யக்கூடாது, விசுவாசிகளுக்கு கொடுத்தது நீ அந்த பாவத்தை. உங்களிலும் எத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் பாஸ்டர் இல்லை, நான் குடிக்கலாம், என்னுடைய உழைப்பு. அதே நேரத்தில் ஒரு கவலை, என்னட்ட எந்த நபர் சொன்னாங்களோ அந்த நபருக்கு நான் ஆண்டவரை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். அவரும் கிட்டத்தட்ட 199% இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்போ அவர் என்னிடத்துல பேசுகிற பொழுது, இப்படி சொன்னீங்க. நான் அந்த வீட்டுக்கு போனேன், நான் இல்லை, அந்த நபர் சொல்லுகிறார், நான் போனேன். நீங்கள் எந்த நபரை குறித்து நற்சாட்சி சொன்னீங்களோ அந்த நபர் வாங்கலன் சொட்டடிப்பம் என்று கூப்பிடுகிறார். வாங்கலன்
சொட்டடிப்போம். அப்படி கூப்பிட்டாரா? சொட்டடிப்போம். நானும் சொட்டை எடுக்க போகிறேன், நீங்களும் சொட்டை எடுங்க என்று நல்ல ஸ்டைலாக கூப்பிட்டிருக்கிறார் அந்த பரிசுத்தவான். பாஸ்டர் போய் சொல்லக்கூடாது, விசுவாசிகள் சொல்லலாம். பாருங்க. ஆனால் சொன்ன அந்த நபருக்கே தெரியும் நான் செய்தது பிழை, அதை மூடி மறைப்பதற்காக. ஏனென்றால் இவர் யாருக்கு கோல் பண்ணி இதை இப்ப சொன்னாரோ அந்த நபருக்கு சத்தியம் தெரியாது. ஆகையினால் அவர் ஒரு கத்தோலிக்கம், அவர் நினைத்து விட்டார் உண்மையாகத்தான் இருக்கும். அப்படியானால் பாஸ்டர் தான் குடிக்க கூடாது, விசுவாசிகள் குடிக்கலாம். ஹல்லேலூயா. விளங்குதா? பாஸ்டருக்கும் அதே போதனை தான், விசுவாசிகளுக்கும் அதே போதனை தான், மாறாது. மேடையில் நின்று பிரசங்கம் பண்றவங்களுக்கும் அந்த வார்த்தை தான், அவர் பேசுகிற வார்த்தை அது நீதி உள்ள வார்த்தை, சத்திய வார்த்தை, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை. அதே போல் அதை கேட்கிற விசுவாசிகளுக்கும் அதே வார்த்தை தான். லூக்கா 21வது அதிகாரம், லூக்கா 21, லூக்கா 21வது அதிகாரம் 19வது வார்த்தை. அதை தொடர்ந்து கொஞ்சம் நாங்கள் அதை வாய்ச்சி பார்க்கலாம். 16 தொடக்கம் வாய்ச்சி பார்க்கலாம். பெற்றாராலும் சகோதரராலும் மற்ற ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். அடுத்தது 17, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். பகைக்கப்பட்டதுக்கு பிறகு புதுசாக சொல்லாதீங்க என்ன பகைக்கிறாங்க. ஏன் பகைக்கிறாங்க? சர்ச்சுக்கு போகிற நாமட்டு பகைக்கிறாங்க, பகைப்பாங்க. ஊழியத்துக்கு போகிற நாமண்டு அப்பா பகைக்கிறார், அம்மா பகைக்கிறார். ஏன்? அம்மா ஆண்டவர் அறியலை, இல்லை இல்லை ஆண்டவர் அறியலை, அப்பா பகைப்பாங்க. நான் முன்பு இந்த மதத்தில் இருந்தேன், இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். சரியான பிரச்சனையாக இருக்குது. இங்கே சொல்லியாச்சு, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அதாவது உங்களை அழைத்தவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. ஆமேன். அவங்க புடிங்க இயலாது, ஒன்றும் புடுங்க இயலாது. சொல்லு, ஒன்றும் புடுங்க இயலாது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து கேட்குற ஒரே காரியம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். பொறுமை என்பது பலவீனம் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? அது ஆவிக்குரிய வல்லமை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய வல்லமை. சில பேர் நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட சோதனைகள் வருகிற நேரத்தில், பாடுகள் வருகிற நேரத்தில் தேவ ஜனங்கள் பொறுமையாக இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறதன் காரணம். எதற்காக நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள, அதை சுதந்தரித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அக்கம்பக்கம் வருகிற எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும், அக்கம்பக்கம் எங்களை இழுக்க நினைக்கிற, சண்டைக்கு இழுக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகளையும், எங்களை ஆசை வார்த்தை காட்டி நய வஞ்சகத்தினால் இழுக்க எத்தனம் பண்ணுகிற பொல்லாத ஆவியாகிய பிசாசானவனுடைய அந்த தந்திரமான அந்த பேச்சுக்கு நான் தொண்டு போகாதபடிக்கு சாராய போட்டில் காட்டினாலும் இல்லை, புகைப்பிடிக்கிற பழக்க வழக்கத்தை காட்டினாலும் சொட்டாடி இல்லை, அதே போல வீட்டுக்குள்ள உபத்திரவம் பிரச்சனையே இல்லை, துன்பங்கள் பரவாயில்ல. ஏனென்றால் நான் இப்பொழுது தரிசிக்க போய்கொண்டிருக்கிறேன், ஒருவரை பார்க்க போய்கொண்டிருக்கிறேன், ஒரு வீட்டை சுதந்தரிக்க போய்கொண்டிருக்கிறேன். அதுதான் நித்திய வீடு, வர இருக்கிற புதிய எருசலேம், புதிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. என்ன வாழ்க்கை? புதிய வாழ்க்கை. அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, எவரும் நிறுத்த முடியாது. அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார்,
என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் மனைவியால பகைக்கப்படலாம். கணவனால மனைவி பகைக்கப்படலாம். கூட இருக்கிறவர்களால, சகோதரங்களால் என்ன செய்யப்படலாம்? பகைக்கப்படலாம், வெறுக்கப்படலாம். நண்பர்களால் வெறுக்கப்படலாம். ஏன், உதவி செய்தவங்க கூட அந்த உதவியை நிப்பாட்டி விடலாம். எதன் நிமித்தம்? நாங்க அவங்க சொல்லு கேட்கல. என்ன சொல்லு? பாவத்துக்கு கூப்பிட்டாங்க, போகல. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு பிரச்சனை தான், நீதியாய் வாழ்கிறவர்களுக்கு பிரச்சனை தான். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். சில பேர் ஒரே வாய்ப்பாடு, இப்போ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. உண்மைதான், மாம்சத்துக்கு எல்லோ வருது. மாம்சம் பலவீனமானதல்ல, சில நேரம் தாங்க முடியலதான். இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை பார்த்து, இந்த உபத்திரவங்களை பார்த்து நீங்கள் பின்னடிப்பது அது கூடாத காரியம். நம்புறீங்களா? எதை பார்த்து? உபத்திரவத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து பின்னடிப்பது, பிரச்சனையை பார்த்து தேவனை விடுவது அது கூடாத காரியம். பாருங்க, அடுத்தது 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர், 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையினாலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. சபை மற்றும் ஊழியம், பரிசுத்த வாழ்க்கை, இவற்றில் அசையாதவர்களாக, பெருகுகிறவர்களாக, விருத்தி அடைகிறவர்களாக. ஆமென். எனக்கு பிரியமான சகோதரர், கர்த்தருக்குள், யாருக்குள்ள? கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வீணாய் போய்விடாதபடிக்கு. எப்படி? வீணாய் போய்விடாதபடிக்கு. சபை ஊழியமாயிருந்தாலும் அது இன்னும் பெருகட்டும், இன்னும் விருத்தி அடையட்டும். ஆமென். அதே போல பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, நீங்க பண்ணுகிற ஊழியங்கள் எதுவா இருந்தாலும் அதை இன்னும் தொடர்ந்து செய்யுங்க. சில பேர் பாடுகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு விழுந்து போய் தவண்டு கொண்டு போறீங்க. எழும்புங்க. இயேசு வெற்றி பெற்றார், இயேசு வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இன்னொன்று விடக்கூடாத ஒரு பிளவுண்டு இருக்குது பாருங்க. இப்ப ஒரு குடும்பத்தில் நாங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறோம். குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் அல்லது 4 பேர், ஒரு ஆள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுது. அந்த ஏற்றுக்கொண்ட நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு, இது போன கிழமை நான் கேள்விப்பட்ட உண்டு. ஒரு வீட்டுக்கு என்னுடைய மனைவி போயிருந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் சொன்ன கதை, இதுவரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதன் காரணம், நாங்கள் கத்தோலிக்கம் தான், நாங்கள் இன்னும் ஆண்டவரை சபை ஒன்றுக்கு போகல. காரணம் என்ன தெரியுமா? இந்த நபர் தான். எந்த நபர் என்று பார்த்தா சபையை சேர்ந்த நபர், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நபர். என்னென்று கேட்டேன். எதுக்கு எடுத்தாலும் பேய். கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். எங்களுக்கு தெரியும் பேய் என்று, அது உள்ள வச்சுக்கொள். தீமை செய்கிறவன் யாரு? எதிர்க்கிறவன் யாரு? சத்தியத்தை எதிர்க்கிறவன் யாரு? தெரியும், தெரியும் தானே, அது உள்ள இருக்கட்டும். அந்த நபரை பார்த்து பேய் பேய், அது உள்ள இருக்கட்டும். அப்ப அந்த பிள்ளைகள் சொல்லுது. பிறகு ஜபிக்க ஆரம்பிச்சா அந்த நபர், அது ஜபம் மாறி போகாது. ஆண்டவர் சொன்னார், ஜபத்தை அர்த்தம் திருத்தமா மாயக்காரரை போல என்ன செய்யக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாது. வீணாக சலசலப்பு ஜபம் எல்லாம் சரி வராது, அர்த்தமாக பண்ண வேண்டும். பிறர் இடரல் அடையாதபடிக்கு எதை செய்தாலும் பிறர் இடரல் அடையாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். இப்ப இந்த நபர் ஒரு இடத்துல கொண்டு விட்டா, அப்படியோ அந்த இடத்தையெல்லாம் சுத்தி பக்கத்தில் நிற்கிறாங்களா அடிச்சு மோதி பிச்சு. உண்மையாக சொல்லுகிறேன், அந்த வீட்டார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதன் காரணம், இன்னும் இயேசுவை சொந்த இரட்சகராய் மீட்கப்படாமல் இருக்கிறதன் காரணம்,
இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த பரிசுத்தவான் நிமித்தம். ஆர் நிமித்தம்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட, எதுக்கு எடுத்தாலும் ஹேண்டில் பண்ண வேண்டிய, கையாள வேண்டிய முறை இருக்குது. இதன் நிமித்தமே இன்னும் அந்த வீட்டார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அப்ப இந்த நபருக்கு என்னென்று புத்திமதிகளை சொல்லலாம்? ஆண்டவர் உடனடியாக அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல புதிதாக கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து என்னை நினைத்தார், உங்களை நினைத்தார், நம்மை எல்லோரையும் நினைத்தார், உலக ஜனங்கள் எல்லாரையும் என்ன செய்தார்? நினைத்தார். இயேசுவுக்கு வல்லமை இல்லையா? இருந்தது. லாசருவை வெளியே வாண்டு சொன்ன நேரம் 4 நாள் புனம் ஜீவன் கொண்டு எழும்பி வரலையா? அவரிலிருந்து வல்லமை புறப்படலையா? நடந்தது தானே. ஏன் போர் சேவகர்கள் அடிக்கும் போது மாத்திரம் பிலாத்துக்கு முன்னால தலை குனிந்தவராக, ஏரோதுக்கு முன்பாக தலை குனிந்தவராக, கட்டி இழுத்துட்டு போகிற நேரத்திலே அவர் வாய் திறவாதவராக, சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்? ஏன்? அவர் உங்களை நினைத்தார், என்னை நினைத்தார். நான் சொல்ல வாரது விளங்குதா? அந்த இடத்துல தன் சக்தியை பயன்படுத்தி இருந்தால், தன் வல்லமையை பயன்படுத்தி இருந்தால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அப்படியானால் உங்க வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டுமா இருந்தால், அதுவும் இயேசுவை அறிந்து மீட்கப்பட வேண்டுமா இருந்தால், இயேசுவை போல நாங்க சில இடத்துல என்ன செய்யணும்? தலை குனியத்தான் வேண்டும். ஏனண்டா அவன் ஆண்டவர் அறியாதவன். நாங்கள் ஒரு அடி பாஞ்சா அவன் 100 அடி பாய்வான். ஏனண்டா அவன் ஆண்டவர் அறியாதவன். தேவ பயம் ஒரு கொஞ்சமும் அந்த நபருக்குள்ள இருக்காது. ஆகையினால் இப்ப எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த நபர் மீட்கப்பட வேண்டும். ஆமேன். என் வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும், என் சகோதரி மீட்கப்பட வேண்டும், என் நண்பி மீட்கப்பட வேண்டும். இயேசு அப்படித்தான் நினைத்தவராக, இருதயத்தில் எங்களை நினைத்தவராக. அதான் பக்தன் எழுதுகிறார், குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதளிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் அவர் என்ன செய்யவில்லை? விட்டு கொடுக்கவில்லை. காரணம், தொடர்ந்து பக்தன் எழுதுகிற பொழுது எங்களை யோசித்தாராம், எங்களை நேசித்தாராம், எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். ஹல்லேலூயா. சிலுவையை விட்டு கீழே இறங்கி வா, முடியாதா? சொல்லுங்க, முடியாதா? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கியவர் தான் மனிதனாக அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். முச்சடி நடுவிலே பேசியவர் தான் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். முடியாதா? செங்கடலை பிளந்தவர் தான் மனிதனாக அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். முடியாதா? முடியும். ஆனால் அப்படி இருந்தும் அந்த வல்லமையை அவர் என்ன செய்யவில்லை? அந்த இடத்திலே பாவிக்கவில்லை. அவர் பாவிக்காததன் விளைவை பாருங்க. எத்தனையோ கோடி ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் அவரை பின் செல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமம் மேலோங்கி நிற்கிறது. நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமம் உயர்ந்து நிற்கிறது. எண்ணிக்கையில் பார்க்கிற நேரத்தில் கிறிஸ்தவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம் என்று சொல்லுகிறார்கள். அதுக்காக ஒரு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்ப ஏன் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரன் ரட்சிக்கப்படலண்டா? நான் தான் காரணம், நீங்க தான் காரணம். ஃபர்ஸ்டா என்ன சொல்றேன் என்னண்டா, நான் உங்களை சொன்னா கோபிச்சிருவீங்களே. எங்கட ஜனங்களுக்கு கோபிக்க தெரியாது. விளங்குதானே? வீட்டார் இன்னும் உங்க கணவன் இன்னும் மனம் திரும்பல, நீங்க தான் காரணம். அறுத்தடுவன். யாரு காரணம்? அடே, இந்த பேச்சு தான் இன்னும் அவனை ரட்சிப்புக்குள்ள என்ன. ஆனா சேர்ச்சுக்குள்ள ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். கொஞ்சம் ஒட்டி 2 கேளுங்களேன். உண்மையா சொல்றேன். மனைவி முழங்கால் படியிட்டு மனைவி சாட்சிய வீட்டுக்குள்ள காத்து கொண்டா
கணவன் ஆட்டோமேட்டிக்கா இயேசுவை தேடி வருவான். ஹல்லேலூயா. எத்தனை சாட்சி இருக்குது அப்படி. ஏதோ எடுத்து வச்சு கதைக்கிறேன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ சாட்சி இருக்குது. ஆடியாடி அடிச்சு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாலே ஆடியாடி அடிச்ச கணவன் எல்லாம் இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிச்சவர ஊழியர்களா இருக்கிறார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள தான் இருக்குது. கேட்கக்கூடாத வார்த்தையில கேட்கறது, தூசணத்தால திட்டுறது, மதிக்கிறது இல்லை. ஆறாவது அங்கே இருந்து வந்தா வாங்க இருங்க, ஐயோ இந்த கிளியே செல்லமே குட்டியேண்டு இந்த இடையெல்லாம் ஓடி தெரிஞ்சு சோடா போத்தலாம் வாங்க அனுப்பி நல்லா விழுங்க கொடுத்து கணவன் பக்கத்தில் வார நேரம் தள்ளி நில்லு தள்ளி நில்லு. எல்லாரும் போனதுக்கு பிறகு எல்லாம் மனுஷா நாடா இப்படித்தான் நம்மளோட நபர்களை போல கதைக்கணும். ஸ்டைலாக கேட்க மாட்டாங்க. இப்படிதான் மனுஷா நாடா டேய் வாடா போடாண்டு தன் கணவனை கதைக்கிற எந்த ஒரு பொம்பளையா இருந்தாலும் கூட எனக்கு பிடிக்காது. என்னது கூடா சொல்லு கூடா. பிதா கணவன் மனைவி பிள்ளைகள் ஒழுங்கு இருக்க வேண்டும். நானும் எங்கட வீட்டில் அப்படி பார்க்கல. அம்மா தெரியாம காய்ச்சாவும் தெரியாது, தெரிஞ்சு பார்க்கல. சரி, ஆனால் எங்கட காது கேட்கல. அது இந்த வாடா போடா அடை புடை தேசிக்கா இந்த வார்த்தைகளை மனைவிமார் கணவனுக்கு பயன்படுத்துறத நிப்பாட்டுட்டீங்கண்டா. ஒருவர் என்னடா சொன்னார், யாருன்னு கேட்காதீங்க. நான் சேர்ச்சிக்கு வருவேன். நான் வராத காரணம் அந்த இருக்கிறாளே மனுஷிதான் காரணம். யாரு மனுஷி. நினைறாள் என்ன செய்யறாளா கொஞ்சம் வந்து ஒட்டிரண்டு பாருங்களேன். ஆனா வருவன், நான் வருவன், சேர்ச்சிக்கு வருவன். அவள் எப்ப திருந்துறாள் அப்பதான் வருவன். அப்ப அவனுடைய மீட்பு யாருடைய கையில இருக்குது? உங்களோட கையில தான் இருக்கு. அடை நாசமத்து போவான். இல்லை நம்மட ஜனங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அழிஞ்சி போவான், பிறண்டு போவான், செத்து போவான். எப்போ ஒரு நாள் சாகத்தான் போறான். ஏன் இப்போ அனுப்ப போறா இரு, அவன் போனாத்தான் தெரியும் உனக்கு. அவன் போனாத்தான் வருவாய் தருணம் இதுவே ஒன்றும் வராது. பிறகு எல்லாம் போயிடும். நீங்க ஏற வண்டி வந்துடும். எங்க எங்க வீட்டு பணிப்பெண்களாக சட்டிப்பானைகளை கழுவி அழகாக அடுக்கி அதுக்கு பிறகு வந்தான் சாப்பாடு. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அந்த மனுஷன் உழைச்சிட்டு வரக்குள்ள அடை 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 விளங்குதானே. அதே போல இது ஒரு பிரச்சனை இருக்குது வீடுகளில். தயவு செய்து ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள் மனந்திரும்புங்க, மனந்திரும்புங்க. அல்லது நீங்களே நரகத்துக்கு அனுப்பிடாதீங்க உங்களை வீட்டாக்கல. அதே போலதான் இந்த சத்தியமும் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பைபிளை முன் நிறுத்துறது. இப்படி நிறுத்தியாச்சு. இதில் தூக்குற அங்கே எறிகிற, இதில் தூக்குற அங்கே எறிகிற, இதில் தூக்குற அங்கே எறிகிற. ஏண்டா என்னத்தை சொல்கிறேன்? இதில் இருக்கிறதும் கல்லுத்தான், மனசை நோக பண்ணும். அதை சரியாக பாவிச்சிங்கண்டா இது திடனை தரும், நம்பிக்கையை தரும், கிருபையை பொழியும், பலனை பொழியும். ஹல்லேலூயா. இதே நேரத்தில் இந்த சத்தியத்தை பழி வாங்குறதுக்கும் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? எடுத்து விசுக்கி எறியலாம். எறியலாமா இல்லையா? எறியலாம். ஆண்டவரை முன்னிறுத்தி அல்லது சபையை முன்னிறுத்திடுவாங்க. அதுகளுக்கும் ஆண்டவரை பற்றி தெரியாதானே. அதுகள் கேட்குதுகள், பிரதர் ஆண்டவர் இப்படி சொன்னாரா, பைபிளில் இப்படி சொல்லியிருக்கிறாரா, இது உண்மையா? ஏன்னு கேட்டா இவ சேர்ச்சி விட்டு வந்தாலே இதான் கதையாக கிடக்குது. வீட்டை இப்படி சொல்றான். எப்படி என்று பார்த்தா எல்லாமே அந்த நபர்களை கோபப்படுத்துவதற்கு ஏதுவான சத்தியம் அங்கே போகல, நற்செய்தி போகல, ராஜ்யத்தின் நற்செய்தி போகல. எது போகக்கூடாதோ, எது அந்த நபர்களை கோபப்படுத்துமோ அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. சொல்ல வர விளங்கிட்டா? இப்ப 1 கொரிந்தியர் வாங்க அப்படியே 15க்கு. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம் விருதாவ ஆகாதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய செயல்பாட்டை கிரியையிலே எப்பொழுதும் பெருக்குகிறவர்களாகவும் இருப்பீர்கள் ஆக. இப்போ விளங்குதா?
அது பெருகிக் கொண்டே போகணும் தவிர அது எப்பவும் தாழ்ந்து போகக்கூடாது. ஏற்றுக்கொள்றீங்களா? கை வைத்துங்க பாப்போம். தேவனுடைய ஊழியம் பெருக வேண்டும், சாட்சி பெருக வேண்டும், ஆத்தும ஊழியம் பெருக வேண்டும். எங்களுடைய தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிஃப்ட் அது இன்னும் அதிகரிக்க வேண்டும், பெருக வேண்டுமோ தவிர அது குறையக்கூடாது. அதான் நான் சொன்னேன், சபை ஊழியமாக இருந்தாலும் தனிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும் எந்த ஊழியமாக இருந்தாலும் அது குறையக்கூடாது, பெருகி கொண்டே போக வேண்டும். ஏனென்றா அவனவன் கிரியைகளுக்கு தக்க, கிரியை என்றா செயல்பாடு, அவனவன் செயல்பாட்டுக்கு அவனவன் வேலைக்கு தக்க பலனோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் வெறுங்கையனாய் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வெறுங்கையனாய் போய் நின்று நாங்கள் சுதந்தரித்து கொள்ள முடியவே முடியாது. அடுத்தது பாருங்க, கொலோசையர், இதோட முடிக்கிறேன். கொலோசையர் 1:23, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து உறுதிப்பட்டு சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாதிருந்தால் என்றா என்னத்தை இப்ப சொல்ல வருகிறார்? பொய் போதனைகள், பொய் வழிகள், பாஸ்டர் என்ற பேர்ல பைபிளை தூக்கி கொண்டு பொய் போதனைகள், தேவனுக்கு பிரியமற்ற வழிகள், இவைகளை விட்டு நீங்க வெளியாக வேண்டும். அழகாக பாருங்க, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்து உறுதிப்பட்டு, அண்டர்லைன் பண்ணிக்கொள், உறுதிப்பட்டு சுவிசேஷத்தின் நம்பிக்கை விட்டு அசையாதிருந்தால், சுவிசேஷத்தின் நம்பிக்கை விட்டு அசையாதிருந்தால் கடைசி பரியந்த நிலை நிற்பவனே அந்த ரட்சிப்பை அடைவான். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அவர்களும் என்ன செய்யப்படுவார்கள்? வஞ்சிக்கப்படுவார்கள். கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்ட ஆயிற்று, கொடுக்கப்பட்ட ஆயிற்று சத்தியம், வைக்கப்பட்ட ஆயிற்று, இங்கு அங்க கையில கொடுக்கப்பட்டு ஆயிற்று. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். சில பேர் அப்படித்தானப்பா, சேர்ச்சிக்கு வந்தா சரி, சேர்ச்சிக்கு வந்தா சரிதானே, சரி வாங்க முதல், பிறகு 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் சேர்ச்சிக்கு வந்தா சரிதானே, இன்னும் முதல் நாள் வந்து கேட்டா ஏற்றுக்கொள்றேன், 10 வருஷத்துக்கு பிறகும் சேர்ச்சிக்கு வந்தா சரிதானே என்றா அது என்ன கதை? இல்லை, வந்தாச்சுது ஆரம்பிச்சாச்சா, வந்தாச்சுது ஆரம்பிச்சாச்சா, அதைத்தான் நீங்க பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை வைங்க, வந்தாச்சு ஆரம்பிச்சாச்சா. நான் வேற மதத்தில் இருந்தேன், நினைச்சா பின்பற்றலாம், நினைச்சா மண்டையில் குட்டலாம், அல்லது அங்கே பூ அப்படி எறிஞ்சு போட்டு போகலாம். ஆனால் தேவனுடைய சன்னிதானம், கிறிஸ்தவ அழைப்பு என்பது அப்படி அல்ல. வந்தாச்சு ஆரம்பிச்சாச்சா என்றா என்ன? அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வேலை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. அப்பதான் உயர்வு, அப்பதான் தேவனுடைய ராஜ்யம். அல்லது பரலோகமே என் சொந்தமே என்று பாடல்களை பாடிக்கொண்டு பரலோகத்துக்கு போயலாது, அங்க ஒருவரும் போறதில்லை. வர இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் வந்தாச்சு ஆரம்பிச்சாச்சா, வந்தாச்சு ஆரம்பிச்சாச்சா. அழைக்கப்பட்டவர் அநேகர், அது வேலை செய்யாத கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், வேலை செய்கிறவர்கள், அவர்களிலும் சோம்பேறிகள் தள்ளப்படுவார்கள், அவர்களிலும் சோம்பேறிகள் துரத்தப்படுவார்கள். அதில் 4 பேரை 3 பேரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு தேசத்தை அசைக்கிறவர்களாக மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி தேசத்தை அசைக்கிறவர்களாக மாற்றுவார், ஜாதிகளை அசைக்கிறவர்களாக மாற்றுவார். சொல்ல வாரது விளங்குதான்? பொய் போதனை காலத்துக்கு காலம் வந்து கொண்டே இருக்கிறது, நேரத்துக்கு நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவன் நான் தான் இயேசுவென்று சொல்லி சொல்றான், ஒருவன் கடற்கரையால் நடந்து வாரான், நான் தான் இயேசுவென்று சொல்லி சொல்றான், ஒருவன் எழும்பி நான் தான் கிறிஸ்து என்ன பின்பற்றண்டு எத்தனையோ கூட்டங்கள் வெளிநாடு முழுவதிலும். தீர்க்க தரிசனங்கள் என்ன, இயேசுவென்ற பெயரில் எழும்பினவர்கள் என்ன, காலத்துக்கு காலம் வித்தியாசமாக பல கிறிஸ்துக்கள் எழும்பி வருகிறார்கள். இயேசுக்கள் தெரியுமா உங்களுக்கு? சுற்றி வருகிறார்கள், கடற்கரையை சுத்துறாங்களாம், கோயிலை சுத்துறாங்களாம், அதுவும் தேவனுக்கு பிரியமற்ற இடங்கள் எதுவும் அங்கதான் போறாங்களாம். மிச்சம் கவனம், காலத்துக்கு காலம் உபதேசங்கள் மாறுகிறது. இந்த உபதேசத்தை விட்டுறாதீங்க. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து எங்கெல்லாம் கண்டித்து உணர்த்துகிறார்களோ விரும்பி போய் இருங்க. அவங்க தான் ராஜ்யத்தின் வழியை உங்களுக்கு காண்பிக்கிற ஊழியர்களே.
ஆசீர்வதிப்பார், தேற்றுவார், ஆற்றுவாரோட முடிக்கிறவங்க ஏதோ மேல் பூச்சாய் பூசி இந்த உலகத்தில் உங்களை அந்த மாயான வலையில தள்ளி ஆசீர்வாதத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து தாங்களும் குழியிலே விழுவது அல்லாமல் உங்களையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுது. அந்த கூட்டம் சொல்லுது, இது இப்படி பிரசங்கம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, அன்பாவே பண்ணுங்க. அவங்க அன்பாகவே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. யூடியூப்ல சினிமா போடுறவங்க போட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அன்பான போதனை என்ற இயேசு அன்புள்ளவர் அல்ல, அன்பான போதனை. இன்னும் டிக்டாக்ல சினிமா போடுறவங்க போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, அன்பான போதனை. இன்னும் கஞ்சா அடிக்கிறவன் அடிச்சு கொண்டே இருக்கிறான், அன்பான போதனை. இன்னும் சாராயம் வாங்குறவன் இன்னும் 10 போத்தல் வாங்கிட்டு வாரான் வீட்டை, என்ற அன்பான போதனை. நான் சில பேர்ட்ட கேட்டிருக்கிறேன், ஓ நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க, சொல்கிறேன் இவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், எங்களை பாஸ்டர் அப்படி சொல்கிறது இல்லை. ஏன்டா எங்களோட பாஸ்டரும் தொடர் நாடகங்கள் பார்க்கிறவர், அவர் சொன்னவர் அது பிழை இல்லையாமென்று சொல்லி சொன்னவர். முதல் பாஸ்டர் பிடிச்சி சிலுவையில் அறையணும். யாரை பிடிச்சி? தொடர் நாடகம் பார்க்கலாம். நானும் பார்க்குறேன், நான் தானே பாஸ்டரும் பார்க்குறவர், ஏன்னா அது எங்களுக்கே தெரியும். நாங்கள் ஒரு திடீர்னு ஒரு பாஸ்டரை வீட்டை போக்குள்ள எல்லாரும் குடும்பமாக இருந்து நாடகத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக பேரூரெல்லாம் வேண்டாம். ஆனால் இது பாரோட் என்ற ஒரு ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம். அதை நான் கண்டு விட்டேன், கொஞ்சம் கேட்டு விட்டேன். அதோட என்னோட கதைக்கிறது இல்லாட்டி என்னோட முதல் நல்லா கதைக்கிறவர் இப்போ என்ன கண்டாலும் கதைக்கிறோம், பரவாயில்ல. ஆண்டவர் கதைக்கிறார் தானே, கதைக்கிறாரா? இயேசு கதைக்கிறாரா? அவர் எங்களோட நண்பனாக இருக்கிறாரா? அது போதும், அது போதும். அழைப்பு வரும், இனி அழைப்பு வரத்தான் போகுது. அதுவும் இந்த மிஷனுக்கு இந்த ஊழியத்துக்கு அழைப்புகள் வரத்தான் போகுது. ஆனால் அந்த அந்த அழைப்பை கொடுக்கிறவர்கள் எல்லாருமே ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாகத்தான் இருக்க போகிறாங்க. எல்லாரும் அழைக்க மாட்டாங்க. ஆற்றுவார், தேற்றுவார், ஒரு தாய் அப்படி போனனண்டா இன்னும் பல பேர் கூப்பிட்டு இருப்பாங்க, போயிருக்கலாம். உலகம் ஊரா போயிருக்கலாம், அல்லது கொஞ்சம் சினிமா மாதிரி அட்டிச்சு போயிருந்தா போயிருக்கலாம். இல்லை, அவருக்கு பிரியமான ஆராதனை, அவருக்கு பிரியமான வார்த்தை, அவருக்கு பிரியமான உபதேசங்களை செய்கிறவர்களுக்கு உண்மைக்கு எந்த இடத்துலையும் இடம் இல்லை, பொய்க்குத்தான் இடம் இருக்குது. ஆகையினால நீங்க கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை புதுசா பார்க்காதீங்க. இது ஆண்டவர் சொன்னது தானே. எத்தனை பேர் அப்படி நினைக்கிற நீங்க இருக்கிறீங்க? கையை வைத்துங்க பாப்போம். முதலாவது இங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? இல்ல, சொதி அடுப்புல பிரதர் திரைய பாத்திச்சு ஆத்தி கொண்டு நிற்கிறேன். இருக்கிறீங்க தானே? சொல்லு, இயேசு நல்லவர். இன்னும் சத்தமா சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை நேசிக்கிறேன். நேசிக்கிறீங்களா? அப்போ இண்டையிலிருந்து கணவனை பார்த்து மனைவி டேய் வாடா போடாண்டு. அதே போல் கணவன்மார்களே கொஞ்சம் கவனமாக பேசிக்கொள்வதும் நல்லது. மற்றது வீட்டுக்குள்ளே இன்னும் மீட்கப்படாமல் இயேசுவை அறியாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சர்ச்சுக்கு வந்த நீங்கள் முதலாவது சாட்சியை காத்துக்கொண்டு அவருக்கு அன்பாக நீங்கள் போகிற நேரத்தில் கட்டாயம் குடும்பத்தோடு நீங்கள் கர்த்தரை கரமுயர்த்தி இந்த இடத்துல ஆராதிப்பீர்கள். இது நடக்கவே நடக்கும், இது நடக்கும். அடிக்கிற அடியை பார்த்தா நடந்தா என்ன நடக்காட்டியன் அவன் வந்தா சேர்ச்சுக்குள்ளேயும் பிரச்சனை ஆயிருமென்னு நினைக்கிறீங்க. அப்படித்தானே? ஏற்கனவே வீட்டை பிரச்சனை, சேர்ச்சுக்குள்ளே வந்தால் சேர்ச்சுக்குள்ளேயும் பிரச்சனை ஆயிரும். அதால் கை தட்டாமலே இருப்பமண்டு. தட்டு கையை. நீங்கள் சாட்சி ஆயிருந்தா கட்டாயம் அந்த நபர் வரும். கதை முடிஞ்சு. ஜெயமா வரத்தானே வேணும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வாக்கு தத்தம் நடக்கத்தானே வேணும் உங்கள் குடும்பத்தில், இல்லையா? நடக்கணுமா? ரைட். ஒரே வார்த்தையை வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 5:10. சிறிது காலம் பாடுபட்ட பின்பு சகல
கிருபை உள்ள தேவன் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. பாடுகள் நிரந்தரம் அல்ல. தேவன் முடிவில் நன்மையான காரியங்களை நம்மை நிலை நிறுத்துவார், நன்மையான காரியங்களை தருவார். இன்னொரு வாசிக்கலாம், ஒரு அழகான வார்த்தை, சிறிது காலம் பாடுபட்டு. அதான் நாங்கள் பாடுகிறோம், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக. பாடுவோமா? கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் அப்படி எழும்பி நின்று பாடலாம். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த பாடுங்க பாடுங்க. இந்த ஓட்டம் ஜெயத்துடன், இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த ஓட்டம், இந்த ஓட்டம், இந்த பாடுகள் நிரந்தரம் அல்ல. தேவன் முடிவிலே நம்மை நிலை நிறுத்துவதே நிரந்தரமான காரியமாயிருக்கிறது. தேவன் நம்மை நிலை நிறுத்துவதே அது நித்தியமாயிருக்கிறது. பாடுங்க, இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். சொல்லுங்க, இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அப்பா, அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த ராஜ்யம் சுதந்தரிப்பே.